நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மார்கழி திருவாதிரையை பற்றிய சிறப்பு பதிவு. மார்கழி திருவாதிரை விரதம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது, ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன, மார்கழி திருவாதிரையினுடைய சிறப்புகள் என்ன, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே திருவாதிரை நட்சத்திரம் வரத்தான் செய்து, ஒவ்வொரு மாதத்திலே வருகின்ற திருவாதிரை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அது மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்து திருவாதிரை தினத்தில் நாம் விரதம் இருந்து எம்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது எண்ணிலடங்கா பலன்களை நமக்கு தரக்கூடியது. இந்த மார்கழி மாதத்து திருவாதிரையில் விரதம் இருந்து ஆருத்ரா தரிசனத்தையும் நாம் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அகன்று நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நல்வழியை காட்டுகின்ற ஒரு நாள் தான் இந்த மார்கழி மாதத்து திருவாதிரை திருநாள். சரி, இந்த நாள்லையே ஆருத்ரா தரிசன நிகழ்வு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? தாருகாவனத்து முனிவர்கள் எம்பெருமான் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரு வேள்வி நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு கர்வம். அதை அழித்து எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய தரிசனத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எம்பெருமான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பிச்சாடனராக வேடமேற்று பிச்சை எடுப்பதற்காக முனிவர்களினுடைய இல்லங்களுக்கு செல்கின்றார். முனிபத்தினிகள் எல்லாம் எம்பெருமான் சிவபெருமானை பார்த்ததுமே தன்னை மறந்து பிக்ஷாடனராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கோபம் வந்துருச்சு முனிவர்களுக்கெல்லாம். அதனால் வேள்வித்தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு இதெல்லாம் வர வச்சு சிவபெருமான் மீது ஏவி விடுகின்றார்கள். எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட இதெல்லாம் பலிக்குமா? மத யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார், மற்றவைகளை தானே தரித்து கொண்டார். தீப்பிழம்பு, உடுக்கை, மான் இது எல்லாத்தையுமே தானே ஏந்தி கொண்டார். முயலகனை மட்டும் அழித்து தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்துகின்றார். இப்படி வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடின இந்த தரிசனம்தான் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தான் இதற்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆருத்ரா நாளில் தான், மார்கழி மாதத்து திருவாதிரை நாளில் தான் சேந்தனார் என்கிற பக்தருக்காக அடியவராக தானே இறங்கி அருள்பாலித்தார் எம்பெருமான் சிவபெருமான். சேந்தனார் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே இருக்கின்ற ஒரு ஊரிலே வாழ்ந்து வருகின்றார். ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் தினமுமே ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்து விட்டு பின் தான் அவர் உணவு அருந்துவார். அதனால் தினமுமே அவர் பிழைக்கிறதே விறகு வெட்டி தான் பிழைப்பு நடத்தினார். அந்த காசுலையும் ஒரு சிவனடியாருக்கு உணவு இட்டுட்டு தான் அவர் உணவு அருந்துவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகளெல்லாம் ஈரமாக போச்சு, விறகு விற்க முடியலை. அதனால் அரிசி வாங்கிறதுக்கு காசு இல்லை. அதனால் அன்னைக்கு என்ன பண்ணார், அவர்கிட்ட என்ன இருக்குது, கேழ்வரகு மாவு இருக்குது. அதனால் அந்த கேழ்வரகு மாவில் களி செஞ்சு சிவனடியார் வருவாரான்னு எதிர்பார்த்து காத்திருக்கார். ஆனால் யாரும் தென்படலை. மனது நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு சேந்தனார். அந்த சேந்தனாரினுடைய பக்தியை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்கு விரும்பினார் எம்பெருமான் சிவபெருமான். அதனால் சிவனடியார் வேடம் போட்டு சேந்தனார் இல்லத்திற்கு போகிறார் சிவபெருமான். உடனே சிவனடியாரை பார்த்தோடனே சேந்தனாருக்கு ஒரே மகிழ்ச்சி. சந்தோஷமாக அந்த களியை சிவனடியாருக்கு படைக்கிறார். அந்த களியை மிக விருப்பத்தோடு உண்டது மட்டுமில்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தன்னுடைய அடுத்த வேளை உணவிற்கு வேண்டும்னு கேட்டு வாங்கிட்டு போனாராம் எம்பெருமான் சிவபெருமான். அடுத்த நாள் காலையில் தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் சிதம்பரம் கோயில் கருவறையை திறந்தப்போ என்ன ஒரு அதிசயம்! நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களி சிதறல்கள். உடனே அரசருக்கு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அரசருக்கும் அன்னைக்கு இரவில் அந்த அதிகாலை கனவுல நடராஜ பெருமான் தான் சேந்தனார் வீட்டுக்கு களி சாப்பிட்றதுக்காக போனேன்னு சொல்லியிருக்கார். அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கும் உத்தரவு போடுறார். அதே நேரத்தில் அரசரும். ஆனால் அவரோ சிதம்பரம் அந்த நடராஜ பெருமானுடைய தேர் திருவிழாவுக்கு போயிருந்தார் சேந்தனார். தேரிலே அமர்த்திய பெரும்பெருமானை தேரிலே அமர்த்தியதற்கு பிறகு அரசர் தானே வடம் பிடிப்பாங்க இல்லையா? முதல்ல அரசர் உட்பட எல்லோருமே தேரை வடம் பிடித்து இழுக்க ஆரம்பிக்கின்றார்கள். மழை காரணமாக சேற்றிலே தேர் அழுந்தி சிறிதும் அசையாமல் நிற்கின்றது. அரசரோ மிகவும் மனம் வருந்திடுறாரு.
இப்படி தேரை இழுக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசரீரியா சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு எம்பெருமான் சிவபெருமான் சொல்கிறார் அசரீரியாக. சேந்தனாரோ ஒன்றும் அறியாத யான் எப்படி பாடுவேன் அப்படின்னு நடராஜ பெருமான் கிட்டே கேட்குறாரு. எம்பெருமானும் அதற்கு அருள் புரிகின்றார். எப்படி முருகப்பெருமானை அருணகிரி பெருமானுக்கு சும்மா இரு சொல்லற அப்படின்னு எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி எம்பெருமானும் இவருக்கு அருள் புரிகின்றார். சேந்தனாரும் அவருடைய அருளினாலே மண்ணுக தில்லை வளருக நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல அப்படின்னு சொல்லி தொடங்கி பாடுறாரு. பல்லாண்டு கூர்துமே அப்படின்னு முடிக்கிறார். முடிச்சு 13 பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடுகின்றார் எம்பெருமான் சிவபெருமானினுடைய அருளால். அவர் ஒரு விறகு வெட்டி, சிறந்த சிவபக்தர். ஆனால் பெருமானினுடைய அருளாலே அவரை போற்றி பாடுகின்ற அளவுக்கு ஒரு ஞானத்தை பெறுகின்றார். உடனே தேர் நகர்கின்றது. சேந்தனாரினுடைய கால்களிலே அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் வீழ்ந்து வணங்குகின்றார்கள். அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கும் தெரிவிக்கின்றார். சேந்தனாரும் அவர் வீட்டிற்கு களியுண்ண நடராஜ பெருமானே வந்தாரோ அப்படின்னு நினச்சி மனசு உருகி போயிடுறார். அப்படி சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண சென்ற நாள் மார்கழி மாதத்து திருவாதிரை திருநாள். அதனால் இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள். அதனால தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இத்தனை சிறப்புகள் நடந்ததுனால தான் அந்த திருவாதிரை நட்சத்திரமும் எம்பெருமான் சிவபெருமானுக்கே உரியதாக ஆயிற்று. அதனால தான் இந்த மார்கழி மாதத்து திருவாதிரை திருநாளில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் களி படைத்து வழிபாடு செய்கின்ற வழக்கமும் இந்த நாளில் இருந்து உருவானது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுண்டு. திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொலவடையே உண்டு. அதனால் இந்த நாளில் நாம் களி படைச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதும் மிக மிக விசேஷம். இந்த நாளில் பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிற வழக்கமும் உண்டு. விரதம் அப்படிங்கிறது ஒரு சிலர் விரதம் இருந்துட்டு ஆருத்ரா தரிசனத்தோடு அந்த விரதத்தை நிறைவு செய்பவர்களும் உண்டு. ஆருத்ரா தரிசனம் பார்த்த பிறகு விரதத்தை ஆரம்பித்து மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் பார்த்துட்டு விரதத்தை நிறைவு செய்பவர்களும் உண்டு. அந்த நாளில் பெருமானுக்கு மாலை நேரத்தில் களி செஞ்சு படைச்சு 7 வகை காய்கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாலே முடிந்த அளவு என்ன நைவேத்தியம் படைக்க முடியுமோ அதை படைச்சு வழிபாடு செஞ்சு அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள். இதை மாங்கல்ய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால அந்த பெண்களினுடைய கணவர் தீர்க்க ஆயுளோடு இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. எப்படி அம்பாள் நித்திய சுமங்கலியாக இருக்கிறாளோ அதே மாதிரி நமக்கும் நித்திய சுமங்கலி வரம் அருள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தினுடைய மகிமை. அதனால் இந்த நாளில் மாலை நேரத்தில் பெருமானை நினைத்து மனமுருகி அந்த மாங்கல்ய சரடெல்லாம் வைத்து வழிபாடு செஞ்சு அந்த நாளில் விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அந்த மாங்கல்ய சரடு கட்டி கொள்கின்ற வழக்கமும் இருக்குது. மாங்கல்ய சரடு புதுசாக புதுப்பித்து கட்டிக்கணும் அப்படின்னா காலை நேரத்திலேயே நல்ல நேரமாக பார்த்து மதிய பொழுதுக்குள்ளே அந்த மாங்கல்ய சரடு புதுப்பித்து கொள்கின்ற வழக்கமும் இருக்கின்றது. அதனால் அவரவர்களுக்கு என்ன சௌகரியமோ புதுசாக புதுப்பிச்சு கட்டிக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலை 9:10 10:10 இந்த மாங்கல்ய சரடு புதுப்பித்து கட்டி கொள்கின்ற வழக்கம் இருக்கிறவர்கள் புதுப்பித்து கட்டி கொள்ளலாம். இல்லை மாலை நேரத்தில் சரடு மற்றும் மாற்றிக்கிட்டு நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிறோன்னா மாலை நேரத்தில் பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு சந்திர தரிசனத்தை நிறைவு பண்ணிட்டு விரதத்தையும் நிறைவு செஞ்சுட்டு மாங்கல்ய சரடு கட்டிக்கிட்டு கணவர் இருந்தார் அப்படின்னா கணவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதும் நல்லது. இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். அதனால் இந்த விரதத்தை தவற விடாமல் எம்பெருமான் சிவபெருமானை குறித்து இந்த மார்கழி மாதத்து திருவாதிரை விரதம் ஏற்று பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். கணவரினுடைய ஆயுள் கூடும், பிரச்சனைகள் அகலும். இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு நல்வழி காட்டுகின்ற ஒரு தரிசனம், முக்தியை தருகின்ற தரிசனம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எம்பெருமான் சிவபெருமானை வருடத்திலே 6 நாட்கள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நிகழ்த்தப்படுவதுண்டு. அந்த 6 நாட்களிலே இந்த மார்கழி மாதத்து திருவாதிரையும் ஒரு நாள் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதத்து திருவாதிரை நாளில் அதிகாலையில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படுகின்ற அந்த மகா அபிஷேக காட்சியையும் கண்டு ஆருத்ரா தரிசனத்தையும் கண்டு எம்பெருமானினுடைய பெரும் கருணையை பெற்று வளமாக வாழலாம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.